ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 183. திருவாய்மொழி 183. கண்ணவன். கண்ணவன் நாஞ்சியாரின் சிறப்பம்சங்கள். மூன்றாவது பாசுரத்தில் ஆழ்வார் பகவான் கருணையுடன் திருமலைக்கு வந்து பத்தா பௌதிக விலைகளில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்கள் மற்றும் முக்தா நிறுவனங்கள், ஆன்மீக உலகில் உள்ள முக்தி பெற்ற ஆத்மாக்கள், முக்தா நிறுவனங்கள் ஆன்மீக உலகில் உள்ள முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆகிய இரண்டையும் பிணைக்கிறார் என்று விளக்குகிறார். தொடர்ந்து நித்திய விபூதி ஆன்மீகம் மற்றும் லீலா விபூதி பொருள் மண்டலம் ஆகிய இரண்டிற்கும் பொதுவான திருமலையில் எம்பெருமானின் நிலையை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகின்றார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். நாஞ்சியாரின் சிறப்பம்சங்கள். மூன்றாவது பாசுரத்தில் ஆழ்வார் பகவான் கருணையுடன் திருமலைக்கு வந்து பத்தா பௌதிக உலகில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்கள் மற்றும் முக்தா நிறுவனங்கள் ஆன்மீக உலகில் உள்ள முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆகிய இரண்டையும் பிணைக்கிறார் என்று விளக்குகிறார். தொடர்ந்து நித்திய விபூதி ஆன்மீகம் மற்றும் லீலா விபூதி பொருள் மண்டலம் ஆகிய இரண்டிற்கும் பொதுவான திருமலையில் எம்பெருமானின் நிலையை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். மூன்றாவது பாசுரம். இரட்டை குழந்தைகளின் தாய் இருவருக்குமே தாய்ப்பால் ஊட்டுவது போல் நித்திய சூரியர்களுக்கும் நித்திய சுதந்திர ஆத்மாக்கள், நித்திய சூரியர்கள் மீன் சம்சாரிகளுக்கும் கட்டுப்பட்ட ஆன்மாக்கள் எம்பெருமான் கருணையுடன் திருமலையில் காட்சி அளிக்கும் எளிமையை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். மூன்றாவது பாசுரம். இரட்டை குழந்தைகளின் தாய் இருவருக்குமே தாய்ப்பால் ஊட்டுவது போல் நித்திய சூரியர்களுக்கும் நித்திய சுதந்திர ஆத்மாக்கள் சம்சாரிகளுக்கும் கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் எம்பெருமான் கருணையுடன் திருமலையில் காட்சியளிக்கும் எளிமையை ஆழ்வார் கருணையுடன் விளக்குகிறார். பாசுரம். கண் ஆவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. கண் ஆவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் தன்னார் வேங்கட விண்ணோர் வேற்பனே. எளிய மொழிபெயர்ப்பு. நித்திய சூரிகளால் பூஜிக்கப்படும் திருமாலையுடைய பகவான் கட்டுப்பாட்டாளராக இருந்து ஜட மற்றும் ஆன்மீக தலங்களில் வசிப்பவர்களுக்காக எப்போதும் மிகுந்த குளிர்ச்சியான திருவேங்கடத்தில் வாசம் செய்கிறார். எளிய மொழிபெயர்ப்பு. நித்திய சூரிகளால் பூஜிக்கப்படும் திருமாலையுடைய பகவான் கட்டுப்பாட்டாளராக இருந்து ஜட மற்றும் ஆன்மீக தலங்களில் வசிப்பவர்களுக்காக எப்போதும் மிகுந்த குளிர்ச்சியான திருவேங்கடத்தில் வாசம் செய்கிறார். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சம். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சம். கண்ணவன் இரண்டு அர்த்தங்கள். கட்டுப்படுத்தி இருப்பவங்களை கட்டுப்படுத்தி இருப்பது அறிவின் மூலம் புலப்படுவதற்கு. இரண்டாவது அர்த்தத்தை விளக்கி ஸ்ருதியில் யஜுர்வேதம் 4.6.8 சக்ஷுர் தேவன் அமுத மார்த்தியானம் உயர்ந்த ஸ்தலங்கள் மற்றும் பூமியில் வசிப்பவர்களுக்கு அறிவை அருளும் கொள்கையை ஆழ்வார் கருணையுடன் வெளிப்படுத்துகிறார் என்றும் நம்பிள்ளை கூறுகிறார். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். கண்ணவன் இரண்டு அர்த்தங்கள். கட்டுப்படுத்தி இருப்பது அறிவின் மூலம் புலப்படுவதற்கு. இரண்டாவது அர்த்தத்தை மேலும் விளக்கி ஸ்ருதியில் யஜுர்வேதம் 4.6.8 சக்ஷுர் தேவன் அமுத மார்த்தியானம் உயர்ந்த ஸ்தலங்கள் மற்றும் பூமியில் வசிப்பவர்களுக்கு அறிவை அருளும் கொள்கையை ஆழ்வார் கருணையுடன் வெளிப்படுத்துகிறார் என்று நம்பிள்ளை கூறுகிறார். மண்ணோர் விண்ணோர்க்கு என்றும் கண்ணவன் ஒன்றாவது அர்த்தத்தை மேலும் விளக்கி நம்பிள்ளை கூறுகிறார். மிகவும் நித்திய சூரியாக இருந்தாலும் சரி அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்று கூறுகிறார். இங்கே ஏன் நித்திய சூரிகளை மற்றும் முக்தர்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. நம்பிள்ளை பதிலளிக்கிறார். மண்ணோர் விண்ணோர்க்கு என்றும் கண்ணவன் ஒன்றாவது அர்த்தத்தை மேலும் விளக்கி நம்பிள்ளை கூறுகிறார். பகவான் நித்திய சூரியாக இருந்தாலும் சரி அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்று கூறுகிறார். இங்கே அவர் ஏன் நித்திய சூரிகளை மற்றும் முக்தர்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. நம்பிள்ளை பதிலளிக்கிறார். அவர்கள் முழுமையாக அறிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் எம்பெருமானை முழுமையாக சார்ந்து அவரை தங்கள் கட்டுப்பாட்டாளராக கருதுகிறார்கள். எனவே அவர் கடமைப்பட்டிருக்கிறார். முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. நம்பிள்ளை பதிலளிக்கிறார். அவர்கள் முழுமையாக அறிந்தவர்களாக இருந்தாலும்
அவர்களும் எம்பெருமானை முழுமையாக சார்ந்து அவரை தங்கள் கட்டுப்பாட்டாளராக கருதுகிறார்கள். எனவே அவர் கடமைப்பட்டிருக்கிறார். தன்னார் வேங்கடம் நாச்சியார் திருமொழி 8:3 விளக்கப்பட்டுள்ளபடி குளிர் அருவி வேங்கடம், குளிர் அருவிகளை கொண்ட திருவேங்கடம், காக்க ஆளில்லாத இரு பகவானின் துன்பத்தையும் இந்த ஆத்மாக்களுக்கு தங்களை காக்க ஆள் இல்லாத நிலையையும் நீக்கும் இடம். தன்னார் வேங்கடம் நாச்சியார் திருமொழி 8:3 விளக்கப்பட்டுள்ளபடி குளிர் அருவி வேங்கடம், குளிர் அருவிகளை கொண்ட திருவேங்கடம், காக்க ஆள் இல்லாத இரு பகவானின் துன்பத்தையும் இந்த ஆத்மாக்களுக்கு தங்களை காக்க ஆள் இல்லாத நிலையையும் நீக்கும் இடம். விண்ணோர் விற்பனே நித்தியசூரிகள் மற்றும் சம்சாரிகள் இருவருக்கும் சமமாக தன்னை காட்டிக்கொண்டாலும் திருமலை நித்தியசூரிகளுக்கு சொந்தமானது. வானவர் நாடு நித்தியசூரிகள் முக்தங்களின் நாடு. திருவாய்மொழி 3:9 என்று அழைக்கப்படும் பரமபதத்தை போலவே இங்கும் விஷ்ணோர் வெற்பு நித்தியசூரிகள் முக்தாக்களின் மலை என்று கூறப்படுகிறது. விண்ணோர் வெற்பு நித்தியசூரிகள் முக்தாக்களின் மலை என்று கூறப்படுகிறது. நான்முகன் திருவந்தாதி 47 கானமும் வானரமும் காடுகள் குரங்குகளில் சிறப்பிக்கப்பட்டுள்ள காட்டில் குரங்குகள் முதலியவற்றுக்காக எம்பெருமானின் எளிமையை நித்தியசூரிகள் தியானித்து அவரிடம் தியானிக்கிறார். இவ்வாறு ஆழ்வார் திருநீற்றை அறிவிக்கிறார். விண்ணோர் விற்பனை நித்தியசூரிகள் மற்றும் சம்சாரிகள் இருவருக்கும் சமமாக தன்னை காட்டிக்கொண்டாலும் திருமலை நித்தியசூரிகளுக்கு சொந்தமானது. வானவர் நாடு மீன்ஸ் நித்தியசூரிகள் முக்தங்களின் நாடு. திருவாய்மொழி 3:9 என்று அழைக்கப்படும் பரமபதத்தை போலவே இங்கும் விண்ணோர் வெற்பு நித்தியசூரிகள் முக்தர்களின் மலை என்று கூறப்படுகிறது. நான்முகன் திருவந்தாதி 47 கானமும் வானரமும் காடுகள் குரங்குகளில் சிறப்பிக்கப்பட்டுள்ள காட்டில் குரங்குகள் முதலியவற்றுக்காக எம்பெருமானின் எளிமையை நித்தியசூரிகள் தியானித்து அவரிடம் தியானிக்கிறார். இவ்வாறு ஆழ்வார் திருநீற்றை அறிவிக்கிறார். ஜீயர் பெருமான் திருவடிகளே சரணம்.